should avoid when your baby having high fever. உங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஜுரம் இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நியூ பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை தைரியமாக வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் குழந்தைங்க உடம்பு சரியில்லாதப்போ நீ எழுந்து நட, எழுந்து வெளியே போ, எழுந்து விளையாடி எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஹை ஃபீவராக இருக்கும்போது குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்க விடுங்க. ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபீவர் வந்து சரியாக போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்கள சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறது. தயவு செஞ்சு குழந்தைங்கள உடம்பு சரியில்லாதப்போ சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் ஹைட்ரேஷன். ஸோ நீர், ஆகாரம், நீர் மட்டும் நிறைய கொடுத்துட்டே இருங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹை ஃபீவரால் உடம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ஹெட் கேப்பு, ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வைக்கிறது தவிர்க்க வேண்டிய விஷயம். ஹை ஃபீவர் இல்லாதப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது நல்லது தான். ஆனால் ஹை ஃபீவர் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தே ஆகணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நார்மல் சளி ஜுரத்துக்காக மட்டும்தான். ஸோ உங்கள் குழந்தைங்க விடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, மோஷன் போக மாட்டாங்க, யூரின் போக மாட்டாங்க அப்படிங்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். நார்மல் சளி ஜுரத்துக்காக ஃபஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டாம். ஹோம் ரெமெடியால் நீங்கள் சரி பண்ண பாருங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். லாஸ்ட்டாக நான் சொன்ன விஷயம் வந்து நார்மல் சளி ஜுரத்துக்கு மட்டும்தான் பொறுப்பாகும், மற்ற எந்த நோய்களுக்கும் பொறுப்பாகாது, பொருந்தாது. ஸோ அடுத்ததாக சில பேரண்ட்ஸ் ஃபீவர் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பேராசிட்டமல் கொடுத்துருவாங்க. அது தவறான விஷயம். 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்து ஃபீவரை கம்மி பண்ணலாமே தவிர அடிக்கடி பேராசிட்டமல் கொடுக்க வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்.